ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, நான் நிறைய உரத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் செடி நல்லா ஹெல்த்தியாக வளரும், எவ்வளோ மொட்டு வைக்கும் அப்படிலாம் நான் சொல்லியிருந்தேன். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து போட போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஏற்கனவே ஒரு டைம் டீ தூள் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை மண்ணெல்லாம் கிளற சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளிச்ச மாவு தண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அரிசி கழுவுன தண்ணி, சாம்பல், இது எல்லாமே நம்ம நல்லா ஹெல்த்தியாக கொடுத்துட்ருந்தோம். பாருங்கள், செடியெலாம் பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு. பாருங்கள், மொட்டுலாம் பாருங்கள் சூப்பராக வச்சுருக்குது. இல்லை ஏற்கனவே பூத்த பூவெலாம் நான் கட் பண்ணிட்டேன். அதை கூட நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருப்பேன். அதில் பூத்த பூ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு தான் நம்ம எப்போயுமே பூ பூத்துருச்சுனாவே நல்லா பூத்துருச்சுன்னா கட் பண்ணிடணும். கட் பண்ணால் தான் அடுத்த துளிர் வைக்கும். துளிர் வச்சு செடி நான் அடுத்த துளிர் வச்சு மொட்டு வைக்கும். சரிங்களா? எப்பவுமே பூ பூத்துருச்சுன்னா உடனே கட் பண்ணிடுங்க, இல்லைனா அடுத்த துளிர் வைக்காது. அது ஒரு டிப்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? பாருங்கள், இன்னும் மொட்டுலாம் வச்சுருக்கு பாருங்கள். இது டபுள் கலரு, ஆரஞ்சும் எல்லோ கலந்துன்னு சொல்லலை. இப்போ பாருங்கள், இதில் 2 மொட்டு இருக்குது. இதில் எல்லோ பாருங்கள், இப்போ தான் லேசாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே பாருங்கள், இதுதான் சாய வச்சுருக்கேன் பாருங்கள் செடி. இதுலேயும் பாருங்கள் மொட்டு வச்சுருக்கு. இது ரெட் ரோஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், 3 மொட்டு. சரிங்களா? செவ்வந்தி, இதெல்லாம் பூவெல்லாம் பறிச்சாச்சு. பாருங்கள், குட்டி ரோஸு எல்லாம் பறிச்சாச்சு. பாருங்கள், புதுசாக துளிர் வச்சுருக்கு. இது செவ்வந்தி, இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு எல்லாம் சாமிக்கு நாங்கள் வச்சிட்டோம். இன்றைக்கி என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த இதாக பண்ணி கொடுக்க போகிறோம். இது என்ன இதுனா வாழைப்பழத்தூளும் வெங்காயத்தூளும் நாங்கள் ஊற வச்சேன். நேற்றே காலையில் ஊற வச்சேன். இந்த மாதிரி நுரைச்சி வரணும், அப்போ தான் அது ஃபுல்லாக அதெல்லாம் இறங்கியிருக்குன்னு இருக்கும். சரிங்களா? நல்லா நுரைச்சி போயிருக்கு பாருங்கள். கொஞ்ச நாள் தான் ஊற்றி ஊற வச்சேன். 1 பங்கு தண்ணினா நம்ம 3 பங்கு கலக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் செடிக்கு, அப்போ தான் கரெக்டாக கொடுக்க முடியும். இதில் ஒரு முக்கால் மக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே வருவோம். சரிங்களா? நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். வாங்க கொடுத்துட்டே வருவோம் ஒவ்வொரு இதுவாக. ஒருத்தவங்க வடிகட்டி ஊற்றுவாங்க, நான் வடிகட்டலாம் இல்லை, அப்படியே நம்ம ஊற்றுவோம் இருத்து. செடி ஓரமாக தான் ஊற்றணும். சரிங்களா? நடுவில் ஊற்றாதீங்க, ஊற்றுனீங்கன்னா வேருக்கு பாதிப்பாக இருக்கும். தண்ணியெலாம் முன்னாடியே புழுத்து வச்சிடணும். சரிங்களா? அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எப்பயுமே ஹோல்ஸ் இருக்கணும், கரெக்டாக தண்ணி கீழே இறங்குற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா வேர் அழுகிடும். எல்லா செடிக்குமே இந்த இது கொடுக்கலாம். சரிங்களா? நல்லாயிருக்கும். வாங்க, இங்கே ஒரு ரோஜாப்பூ செடி இருக்குது, இது கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா செடி பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக வளருது. எல்லா பூச்செடிக்குமே இந்த உரத்தை கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா வாழைப்பழத்தூளுக்கு வெங்காயத்தூளுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. பாருங்கள், எல்லா பூச்செடிக்குமே கொடுத்துருக்கேன் நான். இதெல்லாம் டேபிள் ரோஸு, இது சீசன் இல்லை, அதனால் பூக்கள் அதிகமாக காஞ்சி வச்சு பாருங்கள். அது சீசன் டைமில் தான் அழகாக தொட்டி ஃபுல்லாக அழகாக பூத்துருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, எல்லாம் கொடுத்தாச்சு, கொடுத்து முடித்தாச்சு.
அவ்வளோதான். இவ்வளோ தண்ணி மிச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப ஊற்றாதீங்க. அது அளவு தான், அந்த அளவுனா அந்த அளவு தான் ஊற்றுறேன். அந்த செடிக்கு அவ்வளோதான் அளவு, சரிங்களா? 3/4 கப்புனா 3/4 கப்பு தான் ஊற்றணும், சரிங்களா? இதேமாரி நான் சொன்ன டிப்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. மொட்டுலாம் வந்து நிறைய மொட்டு வைக்கும், கொத்து கொத்தாக பூ நிறைய பூக்கும். நான் சொன்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. சரிங்க நண்பர்களே, எத்தனை வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய் பாய் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய்.